எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைசூர் ரசம். நம்ம எந்த விருந்துக்கு போனாலும் ரசம் இல்லாமல் அந்த விருந்து ஃபுல்ஃபில் ஆகாது. 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த ரசத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரசம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி ஜீரகம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை தேங்காய் எல்லாமே கொஞ்சம் முருகி வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்து தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தக்காளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பேனில் தக்காளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். ஒரு 4 ஸ்பூன் துவரம்பருப்பை ஊற வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை கரண்டி வச்சு மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து கொதிச்சு வரட்டும். மல்லி கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி மொத்தமாக அரைச்சி வைக்கிறத விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் நெய்யும் 1/2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான
சுவையான மைசூர் ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.